Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. பெங்களூரில் ஒயிட்ஃபீல்ட் பகுதியில் அமைந்துள்ள ராமேஸ்வரம் கஃபே என்ற ஹோட்டலில் நேற்று குண்டு வெடித்தது. இதில் 10 பேர் காயமடைந்ததோடு பெண் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான வகையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ராமேஸ்வரம் கஃபே ஹோட்டலை ராகவேந்திர ராவ் என்பவர் தன் மனைவி திவ்யாவுடன் சேர்ந்து நடத்தி வருகிறார். ராகவேந்திர ராவ் இன்ஜினியரிங்கும் திவ்யா IIM நிறுவனத்திலும் பட்டம் பெற்றவர்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு முதலில் ஒயிட்ஃபீல்ட் பகுதியில் ராமேஸ்வரம் கஃபே தொடங்கப்பட்டுள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் மீது இந்த தம்பதிக்கு அளவற்ற அன்பு இருந்துள்ளது. இதனால் அவர் பிறந்த இடமான ராமேஸ்வரத்தை தங்கள் ஹோட்டலுக்கு பெயராக சூட்டியுள்ளனர். ஹோட்டலின் இணையதளத்தின் முகப்பு பக்கத்தில் ராமேஸ்வரம் கோவில் கோபுரம்தான் அலங்கரிக்கிறது. சுத்த சைவ ஹோட்டலான இங்கு உணவு நல்ல சுவையாக இருந்ததால் மக்கள் கூட்டம் அலைமோதியுள்ளது. இந்த ஹோட்டல் காலை 6:30 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை திறந்திருக்கும். மக்களின் வரவேற்பை அடுத்து பெங்களூரு நகரின் பிற இடங்களிலும் கிளைகளை தொடங்கியுள்ளனர். தற்போது ஹைதராபாத்திலும் ஹோட்டல் தொடங்கி இருக்கின்றனர். மாதம் ஒன்றுக்கு 5 கோடி வரை பிசினஸ் நடப்பதாகவும் சொல்கிறார்கள். அதனால் தொழில் போட்டி காரணமாக வேறு யாராவது குண்டுவெடிப்பை நிகழ்த்த செய்தார்களா என்கிற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.